ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான குடல் குழம்பு வீட்டில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி குடல் குழம்பு செய்கிறதுக்காக கடையிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக குடல் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இது கூட வந்துட்டு நுரையீரலும் இருக்குது. இப்போ இதை எப்படி க்ளீன் பண்ணி நம்ம குடல் குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதில் கொஞ்சம் உப்பும் மஞ்சள் பொடியும் சேர்த்து நம்ம கழுவி எடுத்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறேன், உப்பு மஞ்சள் பொடியும் சேர்த்து இதை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதெல்லாம் நுரையீரல். ஒவ்வொரு ஊரில் இப்படி நுரையீரலை தனியாக தருவாங்க. ஆனால் இங்கே பழனியில் நுரையீரலும் குடலும் சேர்த்து தான் தருவாங்க. இப்போ இதை நல்லா நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த குடல் பையோட மேல் தோலில் இப்படி டர்க்கி டவுல் மாதிரி இப்படி இருக்கும். இதை நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டோம்னா வந்துடும். அப்புறம் அதை ஒரு கத்தி வச்சு சுரண்டி எடுக்கணும். இப்போ நான் அதைத்தான் செய்ய போகிறேன். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் தான் சுடுதண்ணியில் இருந்திருக்கு. இப்போ அதுலேயே அந்த கலரெல்லாம் போயிடுச்சு பாருங்கள். அப்படியே அந்த தோல் தனியாக வந்துடும். சும்மா நான் கையில் எடுத்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் அவ்வளோ சூடெல்லாம் இல்லை. அதே பாருங்கள் எப்படி வந்துருச்சு. இது அதோட மேலே இருந்த தோல், இது அந்த சதப்பகுதி. இப்போ இப்படித்தான் எல்லாத்தையும் எடுக்க போகிறேன். இப்படி இருக்கிறத லேசாக ஒரு கத்தியை வச்சு சொரணுன்னாலே போதும். நமக்கு இப்படியே வெள்ளை வெள்ளையர்னு வந்துடும். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே போல் எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இப்போ இது நுரையீரல் ரெட் கலராக இருந்துச்சு பாருங்கள். இதெல்லாம் இப்போ கலர் மாறிடுச்சு. இன்னும் நம்ம குழம்பு தாளித்து விட ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதில் ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய் இருக்கும், அதை சேர்த்துக்கலாம். அதை ஃபுல்லாக இது ஒவ்வொன்றா நான் போடும்போது மட்டும். இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இன்னும் நம்ம இதோட மசாலா தூள் போடலாம். ஒரே நிமிஷம். சின்ன ஆட்டுக்குடல் கொடுங்கன்னு கேட்டோம்னா தான் அவங்க தருவாங்க. அது நமக்கு நல்லா டேஸ்ட்டும் இருக்கும், சீக்கிரம் வந்துடும். இப்போ நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். இதை நல்லா மசாலோடு நல்லா பெரட்டி விட்டுறலாம். இல்லை நம்ம இதோட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 6 விசில் வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் மூடி போட்டு வேக விடுறேன். இப்போ அதோட வெந்திருக்கிற குடலையும் சேர்த்துடலாம். இப்போ இதில் ஒரு 1/2 மூடி எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பாலை இதோட இப்போ இது இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும் சட்டியிலேயே. அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
இப்போ 1/4 மணி நேரம் ஆச்சு. நல்லா குழம்பு வந்து நமக்கு திக்காக நல்லா வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சம் மல்லித்தலை போட்டுடலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது. இப்போ நமக்கு குடல் கிரேவி குழம்பு வந்தது. எங்கள் டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.